முடிக்கொண்டு ஒரு அப்பா அம்மாவை தேடி போகும்போது ஒரு ஒத்த பூணூல் போட்ட பாப்பா பூணூல் போட்ட பாப்பா ஒரு சற்றிலே நான் சொல்வதை கவனமாக செவி கொடுத்து கேளுங்க. நீ யாரடா முதல்ல? நான் யார்? இந்த உலகத்தை ஒரு நொடியை சுத்தி வரக்கூடிய நாரத மகாமுனி. எதுக்கு வந்திருக்க? நான் எதுக்கு வந்தேன்? தேவர்கள் ஒரு பூட்டு, நான் ஒரு திரவிக்கோள். ஆமா, அதனால் நான் எப்பேர் தெரியுமா? அந்த தேவனுக்கு தீங்கு செய்ய எப்படி அந்த தேவருக்கெல்லாம் நான் தீங்கு செய்யக்கூடியவன். சரிதான். உங்களை போல் அசுரர்களுக்கெல்லாம் நன்மையே செய்ய உங்களுடைய பாசத்திற்கு அநேக கூடி வந்தனம். ஐயா தர முடியாது. அப்பா அசுரர்களே, என் மாதா இந்த கமலகரை நீங்கள் இருவர்களும் ஆதார சேர்த்து விடினால் ஈரூரிகள் சிரஞ்சீவி எங்களை நாடி வந்த செய்தி என்ன? எங்களை நாடி தேடி வந்த என்ன? உங்களை நாடி எதுக்கு வந்து இந்த வழியாக இந்த வனத்து வழியாக எதுக்கு வரீங்க? எதுக்கு அப்படி கேக்குறீங்க? முண்டன் மூர்க்கன். ஆமா, மூர்க்கன் முண்டன் மூர்க்கன் இருவர்களும் அண்ணன் தம்பி. ஆமா, உன் தாய் தந்தை யார் என்று தெரியுமா? தம்பி மூர்க்கா, முண்டா, இவரை பார்த்தால் நம்மளுக்கு நன்மை செய்வதை போலவே தெரிகிறது. ஐயா எங்களை பெற்றெடுத்த உங்கள் இருவரையும் பெற்றெடுத்த தாயார் தந்தை, உன் தாய் தந்தை உங்களுக்கு யார் என்று தெரியுமா? எனக்கு தெரியும்.
உங்க கால நீ கால பிடிக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் ஆமா சொல்லட்டுமா? யாருங்க? அப்படியா? அவர் எண்டாமூடன் பெற்றெடுத்தாய். ஐயா என் தாத்தா, சின்ன தாத்தா மைகந்த அசகனாகி கோபால கண்ணன் கண்ணன் ருக்மணி லட்சுமி இந்த மூவர்களால் வந்த சூர அசுரே தான் நீங்க இருவர்களும். இந்த மும்மூர்த்தி தேவர்களிலே ஒருவர் எங்கள் தந்தை கோபால கண்ணன். சரி, ஆசிரியரே வந்ததினால் உயிர் போய்க்கிறதுக்கு போய் சொல்ற நீ. என் உயிர் பிறப்பிக்காது. நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக ஆகவன் சாட்சியாகும், பூமாதே சாட்சியாகும், என் தாத்தா கோபால கண்ணன் மீது சாட்சியாக எங்க சின்ன தாத்தாவுக்கும் எங்க சின்ன பாட்டிக்கும் நீங்க பிறந்தது நிச்சயம் சத்தியம். அண்ணா தம்பி நம்ம பெத்தவங்க பேர்ல தெரிஞ்சு போச்சு. வலது ஆசிரியரே வந்தவன் இந்த முண்டாசுரன் முண்டன் முண்டன் முண்டன். இடதுராசிலே வந்தன் மூர்க்கன் மூர்க்கன். அசுர வேளையில் பிறந்ததினால் உங்கள் இருவர்களையும் இந்த பிருந்தா வளத்திலே விட்டுவிட்டு உங்க அம்மா சொல்றாங்க ரெண்டு பேரும். எப்படி எங்க சுவாமி இந்த குழந்தை எடுத்துடுவாங்க, வாங்க போகலாம் போகலாம் அப்படின்னு இருவரும் சொல்றாங்க. சரிதான். எங்க தாத்தா என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? பைத்தியக்காரி, ஆடி பேமானி பேமானி. இது அசுர வேளையில் பிறந்த குழந்தை பிறந்த குழந்தை. இந்த குழந்தையை நாம் எடுத்து செல்லக்கூடாது. இது இங்கே போட்டு வா, பேர் போட்டு வச்சுமா, அது எங்கேயோ வளர்ந்து போகுது, வா வாங்க நீ வீட்டுக்கு போலாம் அப்படியே தாத்தா எங்க பாட்டி வீட்டு பேர் கூட்டு போட்டாங்க. அதனால் நீங்க என்ன செய்ய வேண்டால் இந்த உலகத்தையும் ஆட்சியாள வேண்டும். இந்த மும்மூர்த்திகளும் சிறப்பிடித்து அடியோ தண்டமாக அடித்து சிறையிலிட்டு உலகத்தையும் உங்களுடைய வெற்றிக்குள் ஆற்ற வேண்டும். யார் தந்தை தாய் என்று தெரியாமல் அழையும் போது சரியான யோசனை சொல்லி இருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோமோ? அப்பா ஐயா இருவர்களும் முதல் எங்கே செல்ல வேண்டும்? சத்தியலோகம் செல்ல வேண்டும். சத்தியலோகம் சத்தியலோகம் சென்று என்ன பழைய எதுக்கு முன்ன அவங்கிட்ட போகணும்? பிண்டம் பிடிச்சவங்களை பிண்டம் பிடித்தவரே அவர்தான், அவன்தான் சிசுபிகதான். நில்லு, அவனுக்கிட்ட போய் இப்ப என்ன பண்ண போற? சிறப்பிடிக்க வேண்டும். அவனுக்கிட்ட போறதுலாம் முடியாது. எப்பேற்பட்ட பிருந்தாவனத்தில் எங்களை பெத்து போட்டாங்க பாத்தியா, அந்த திருட்டு வல்லம். அப்படி என்றால் முதலே எங்க தாத்தா பாட்டிய பார்க்க போறீங்க. ஆமா, எங்க அப்பா அம்மா பார்த்து. அப்படி என்றால் நீங்க சென்று அசனாகி என் தாத்தாவையும் பார்த்து பாட்டியும் பார்த்து அடியே அடித்து காதை பிடிச்சிட்டு அது மேடம் சத்தியலோகம் செல்லுங்க. ஆகட்டும். அடுத்தது கைலாயம். 3 உலகத்தை சொல்லிட்டியா? நான் வரும்போது மறுமுறை உங்கள் இருவரிடம் பார்க்கும்போது பெரிய தேர்தல் இருக்கு. பெரிய தேடி பெரிய ரதம், அந்த ரதத்துல இருக்குது. நீங்க இப்ப அங்க இது கப்பல் இருக்க
இப்ப யாரு தேர் செய்யறா? ஏண்டா யாரு இப்ப ரதம் செய்யறா? இப்பெல்லாம் போன் அடிச்சா சொர்க்க ரதம். டேய் வந்தியா வயசு சொன்னியா உன் வேலையை பார்த்துட்டு போறாங்க. இந்த கழகம் போதாது இன்னும் இருக்கு வெகுவாடு. இந்த கழகம் போதாது இன்னும் இருக்கு தம்பி மூர்க்கா முண்டா நம்ம அப்பா அம்மா யாரு தெரிஞ்சாச்சு. ஆமா எங்க போகணும்? இதோ வைகுண்டம் செல்ல வேண்டாம். ஆமா அட வைகுண்டமே அட வைகுண்டமே தன்னை கேட்டு வைகுண்டத்துல அந்த பொங்க பானை இருந்தா பார்த்து வரங்க. ஓடு 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 ஓடு. கடவுளுக்கு சமமா நாங்க யாரு? அப்படி முண்டான மூர்க்கடம் வந்திருந்தால் பகவானுடைய பாதத்திலே விழுந்து வேணும் வரத்தை பெற்று சிறப்பாக சொன்னார் என்று சொல்லி நேரம் சரியில்லை. என்ன தெரிவித்தான்? எங்க பேர சொன்ன உடனே ஐயோ அவங்க வந்திருக்காங்களா வந்த தக்கன ஆசிரம் கூட உங்களுக்கு தானே தக்க ஆசிரம் தானே இந்த ஊருக்கு சுருகாடி ஏண்டா நாங்க சுருகாடிக்கு போறாளோ அப்படி போறாளோ போய் நீங்களா பாருங்க என்னம்மா இருக்கு. நான் பண்ண பார்க்கலாமா? ஏன்னா இப்ப ஒரு ஒப்பந்தம் டேய் நீ நவரா இது எங்க குடும்ப சமாச்சாரம். ஏன்னா டேய் தம்பி நீ ஆம்பளை பூரா நீ பாத்துக்க இருடா. அங்க போனதும் முதலில் தாய் தந்தை பாதத்தை வணங்க வேண்டும் வேணுங்கிற வரத்தை வாங்க வேண்டும். அதுக்கப்புறம் புள்ள பெத்த இருவரையும் நம்ம பார்த்து கொள்ளலாம். அண்ணா நான் இப்ப சொல்லி போடுறேன். ஆம்பளை பசங்களை பூரா நீ பாத்துக்க நீ பாத்துக்கு நீ பாத்துக்க நீ பாத்துக்கு. நான் பட்டுச்சு பூரா நான் பாத்துக்கிறேன். அதனால பார்க்கலாமா? ஐயோ ஐயோ நாராயணா ஐயா கோவிந்தா வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க ஆளினமே பள்ளி கொள்ளும் உங்களுடைய மதத்திற்கு முண்டன் கோடான கோடி வணக்கம் சுவாமி. மூர்க்க குணமுடைய மூர்க்க குணமாக இருந்த போதும் சரியே முண்டாடியே பகவான் என்று உள்ளன்போடு என் மாதத்தை படித்தவன் சுபேட்சமாக இருந்திருப்பாய். வணக்கம் வணக்கம். பாதத்திற்கு மூர்க்கா சூரன் அனைத்து
உண்டாடி இருவர்களும் இணை பிரியாமல் என்று நினைவுடனாக சுபேட்சமா வந்திருப்பேன். அப்படியே ஆகட்டும். ஐயா நாராயணா, கோவிந்தா, என்னடா வைகுண்ட வாசகா, என்னடா இப்படி இறங்கி வரானு கேட்டு பாருங்க, காசு கொடுக்க வராங்க அவனுக்கு. அப்படியா? நாராயணா, முண்டா, கோவிந்தா, முண்டா, வைகுண்ட வாசகா, முண்டா, முருகா, எங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு வேணும். டேய், ஒண்ணேன்னா 2 கேரங்கடா தரேன். நாங்க கேட்கலாமா? இது 3 கூட தரேன். 3 டேய், 3 வரங்கள் தருகின்றேன். தருகின்றாயா? ஐயா கோவிந்தா, நாங்கள் கேட்க வர மதனை. ஐயா வைகுண்டனே, ஐயா கோவிந்தனே, ஐயா என்ன வர வேணும் உனக்கு? நாங்க கேட்கிற வர எதா இருந்தா நீ கேட்ட வரம் தானே ஐயா. எந்த வரம் கேட்ட போதும் தெரியும். சித்தனாக காத்திருக்கின்றேன். யாது வர வேண்டும்? ஐயா கோவிந்தா, நாங்கள் கேட்ட வரம் தானே ஐயா. நாங்க கேட்கிற வரத்தை சத்தியமானி தரையா? நாங்க கேட்கிற நம்பிக்கை இல்லையா? ஐயா இல்ல ஐயா, நீ சத்தி ஐயா, இந்த ஆகாயவாணி சாட்சி பூமாதேவி அறிய சத்தியம் கொடுத்தால் நாங்க கேட்கறது அப்புறம் கேட்கிறோம். என்ன கேப்ப? சத்தியம் கொடுக்கல கேட்க மாட்டோம். நீ கொடுக்கல அப்படியே உயிரை விட்டு சத்தியம் கேரள விட்டீங்கன்னா மர்மோனதான் பிடிச்சிக்கும். கையை கேரள விடாதீங்க. டேய், நீங்க கேட்ட வரதா நான் சத்தியம் பண்ணணும். ஆமா, அந்த ஆகாயவாணியும் பூமாதேவியுமே ஆகாயவாணி பூமாதேவி அறிய நீ கேட்ட வர தருவேன் என்று சத்தியம் செய்கிறேன். சத்தியம் கொடுத்துட்டீங்களா தம்பி? அண்ணா நல்லா இப்ப மாட்டிக்கிட்டான். பொங்க பானை மாட்டிக்கிட்டான். பொங்க பானைய வெந்த சோத்தை விடுறதா? இனிமேல் எப்படி விடுறது? எடுத்து தின்னதான் பாக்கணும். கேட்கலாமா? கோவிந்தா, நாராயணா, அவர் தேவர் மூவாரானாலும் ரமேஸ்வரா, கோவிந்தா, நாராயணா, தேவர் மூவாரானாலும் யாரும் எங்களை கொள்ளாமல் கோடி தேவர் எவரோடும் கோடி தேவர்கள் 48 ரிஷிமார்கள் செம்புடர் சித்தி வைத்த அஷ்டத்திக்கு மாணர்கள். ஆமா, கலைக்கோட்டு முனிவர்கள். இப்பேற்பட்ட ஜோடி வழியால் பிறக்கக்கூடிய யாவத்தமான சிவராஜிகளுக்கும் உங்கள் இருவருக்கும் இறப்பில்லாமல் வரம் கொடுத்திருக்கின்றேன். வசமா ஒண்ணு இப்பதான் கொடுக்குறான். ஐயோ, எங்களுக்கு அது மட்டும் இல்ல. 32 ஒன்னு
ஐயா இதோ 32 ஆயுதங்களை எங்களுக்கு தருவாய். 32 ஆயுதம் வேணும் உங்களுக்கு. ஆமா. ஆயுதம் 32. ஆயுதம் 32 கொடுத்திருக்கின்றேன். தம்பி டேய் நாராயணா இன்ன வரைக்கும் பகவானே பகவானே நாராயணா யார் தாங்கல் நாராயணன் உங்களை கூப்பிடுவனா சாமி. டேய் தாங்கல் நாராயணா டேய் சோத்து புட்டியா அங்க இருக்குடா. டேய் ராபத்னி எங்க இருக்காங்க? இப்ப எங்களிடத்தில் இருக்கின்ற ஆயுதத்தை பார்த்தால் ஆமாங்க. இப்ப எங்கள் இருவரை அது மட்டுமா இதை பிடி இங்க கொண்டாங்க. அண்ணா இந்தா வச்சுக்க. இது இருக்கட்டும். இது தேவைப்படுங்க வாடாடாய் கம்முனாடி. ஆமா ஆமா உங்களுக்கு தேவை. கூலிக்காரன் நாயா ஐயோ தாமாடி தம்பி மூர்க்கா அண்ணா முண்டா வேணுங்கிற வரத்தை வாங்கியாச்சு. ஆமா முக்கியமானது ஒண்ணே ஒண்ணு நம்மள பெத்தது அவன் தான் அவமாயிலே சொல்ல வைக்கணும். ஆமா சொன்னானாம அவனை தப்பிச்சான் இல்லைன்னா அப்புறம் என்ன நடக்கும்? இல்லன்னா சகச்சக போட்டு வாங்க நாராயணா ஒண்ணே ஒண்ணு என்ன ஒண்ணே ஒண்ணு ஒண்ணே ஒண்ணு ஏய் ரெண்டு குடிங்கடா கோவிந்தா கோவிந்தா ஒண்ணே ஒண்ணு ஒண்ணுடா ரெண்டு பரண்டா போற போக்கு. ஏய் எங்க போற போக்கு? காலையில ஊட்டுக்கு கேட்கலாமா? கேளு. கோவிந்தா நாராயணா எங்களை பெற்றெடுத்த தாய தந்தை அவர் யாரோ அவர் யாரோ ஐயா எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? இப்பதான் இவன்ட்ட வசமான மாட்டிக்கிறேன். மாட்டிக்கிட்டா இதுதான் எங்க அம்மா நினைக்கிறேன். எதை வச்சால போய் மாட்டிக்கிட்டா நான் எங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன். யாருதான் அவங்க அம்மா? இவன் எங்க அம்மா. நான் எங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன். மெத்தாத புள்ளி மெத்தாத. அது இல்லையா எங்க அம்மா? கூப்பிடுறீங்க பேச்சு உங்களை பெத்தெடுத்த பிறந்தாவனத்திலேயே உங்களை பெயர் எடுத்த தாய் தந்தை யாருன்னு சொன்னா கம்முன்னு போறீங்களா? கம்முன்னு போயிடுறோம். எது செய்ய மாட்டீங்களா? எதுவுமே செய்ய. இந்த கூலிக்காரன் நாய் இப்பேற்பட்ட வீரம் இருந்தும் தீரம் இருந்தோம். உங்க அப்பா அம்மா பேர் தெரியாது அப்படின்னு கூலிக்கார நாய் எல்லாம் சொல்லுது. கூலிக்கார நாய் எல்லாம் உன்னை புறம்போக்குங்குது. ஆமா புறம்போக்கு பட்டா போட்ட போது அதுக்குதான் எங்க அப்பா அம்மா பேர் கேக்குறோம். உங்க அப்பா அம்மா பேர் நான் சொல்றேன். ஆனா என் மேல கோவப்பட மாட்டோம். கோவப்பட மாட்டீங்களா? சத்தியமா கோவப்பட மாட்டோம். ஒன்னை என்றது நாடு உருவத்திற்கு உத்தமனாகிய நான் தான் சித்தமான ஆச்சரியமாக உங்களை பெயர்ந்தெடுத்தேன். உங்களை ஏன் காட்டுல விட்டு போனா உங்க மூஞ்சி பார்த்தா எப்படி இருக்கு? எப்படி இருக்கிறோம்? அதனால் அசுர வேலையில் உதித்த காரணத்தினால் இது ஆகாது வைகுந்தத்திற்கு அப்படி என்று இந்த பிறந்தாவனத்திலே விட்டு விட்டு. சரி நான் எப்படி பிறந்தேன்? கணசமனர் போன்ற காரணத்தினால் என் வலது நாச்சின் வழியாக நீ பிறந்தாய். நான் எப்படி பிறந்தேன்? இடது நாச்சின் வழியாக நீ பிறந்தாய்.
அதனால் முண்டான் மூர்க்கன் என்று பேர் நாமத்தை கொடுத்து சென்று விட்டேன். இப்ப எங்களை பார்த்தா இந்த நாட்டு மக்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? அட முண்டன் என்று பேரை கேட்டா இப்பேற்பட்ட வீரமருந்திய குழந்தையை காட்டில விட்டுட்டு போனேன். முட்டாளு, அதான் உனக்கு முண்டா மூர்க்கன்னு பேர் நாமத்தை கொடுத்து விட்டேன். ஆசிரிய வேலை பிறந்ததினால் நீங்க கானகத்துல இருந்தா சிறப்பா இருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட தான் விட்டுட்டு வந்தேன். விட்டுட்டு போனே இல்ல? ஆமா. எங்களை வந்து நீ பாத்துருக்கணும் இல்ல? பாத்துருக்கணும் இல்ல? உள்ள வாழ்ந்தா அப்பாவை தேடி வரும்னு ஒரு நம்பிக்கை தான். சார் இப்ப நாங்க வந்துட்டோம். அப்பன் சொத்து பிள்ளைதான். ஏடா தலைமுறை கணக்கிலேயே பிறந்த குழந்தைக்கும் பேர பிள்ளைகளுக்கும் பாட்டம் சம்பாரிச்சு சொத்து பிள்ளைய சேரும். பிள்ளைய சேரும்ல? அப்பன் சம்பாரிச்சு சொத்து பிள்ளைய தான் சேரும். இது என்ன உலகாட்சி விஷயமாச்சு? இதுக்கு என்ன இருக்குது? அப்பன் சொத்து அவனுக்கு சொந்தம். அவனுக்கு தானே சொல்லும். ஆமா. அப்பா அப்பன்னா இந்த வைகுந்தம் யாருக்கு சொந்தம்? அட உங்களுக்கு. டேய், என் பிள்ளைங்க தான். வைகுந்தம் உங்களுக்கு சொந்தம் தான். அதுக்காக இப்ப என்ன பண்ண பாருங்க? அட வைகுந்த வாசனை நில்லடா தீட்டின மரத்திலே கூறு பாக்குறீங்க. அதுக்குதான் பழமொழி சொல்றாங்க. தீட்டின மரத்திலேயே வெட்டி பார்த்தாதான் தெரியும். அது சொன்ன சீக்கிரமா போய் சேர்ந்துருமா? தெரியுமா உங்களுக்கு? எப்படி? தீட்டின மரத்திலே கூறு பார்த்தா ஒரு நாளைக்கு தான் இருக்கும். ஒன்னாச்சு. அது போல என்ன வேணும்? வேணும். வைகுந்தத்திலே இருந்து நான் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நீங்க செய்யறேன்னு சொல்றீங்க. எம்மா நாளைக்கு? எத்தனை வருஷமா இருந்தாலும். எத்தனை வருஷத்துக்கா? ஷவர் வரைக்கும் நாங்க பாத்துக்குவோம். அட முட்டாள் பசங்களே, உருவாகன எனக்கு ஐக்கிறதுக்கு தெரியாதா? மரியாதை கொடுத்தா சத்தியங்கட்டா. ஆமா. எப்படி வரம் கொடுத்தா? வாங்கின சத்தியத்தை மறந்துட்டாலும் கட்டிக்கிற. தேவர்களால் உனக்கு இறப்பு கிடையாது. ஆண்களால் இறப்பு கிடையாது. யோனி வழியாக பிறந்த குழந்தையாலும் இறப்பு கிடையாது. வரக்காம வேற எவன்டா பிறக்க போறோம்? சரி, இப்போ உங்களுக்கு என்ன தேவை? வைகுந்தம் வேணும். வைகுந்தம் தானே? வச்சுக்கங்கடா. பொண்டாட்டி 2 பேரும் அங்க பெத்த தம்பி அண்ணா போய் ஒருத்தர் ஈத்துந்தாண்டா சார். லட்சுமி குட்டையா மாட்டி என்ன மரியாதை? ஏண்டா உட்காந்து என்ன? ஆமா.